அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்று பார்க்கும்போது, யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திலிருந்து மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்குள் வித்யாகாரகரான புதன் நுழைகிறார். எனவே சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே வித்யாகாரகரான புதன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைவது மட்டுமல்லாது மிக விரைவில் சூரியனும் 7ஆம் இடத்தில் இணைய போகிறார். இந்த 3 கிரகநிலைகளும் இணைந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தை வலு சேர்ப்பதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை ஜென்ம ராசியின் மீது சிம்ம ராசிக்காரர்களுக்கு செலுத்துகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மிக முக்கியமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக முக்கிய முடிவுகளை எடுப்பதோடு மட்டுமல்லாது நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றங்களை எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் தடை தாமதங்களையும் நிவர்த்தி செய்து முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க சூரியன் மற்றும் அவ்வித்யாகாரகரான புதன். எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுகிறது. பொதுவாகவே வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய புதன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் நுழைந்திருப்பது மிக பெரிய அளவில் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் நல்ல பலன்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் பலம் பெறக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே பல்வேறு வகையில கவலை, சங்கடம், குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்கி முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன். ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதோடு மட்டுமல்லாது மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் கஷ்டமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும். ஆனால் புதன் சாதகமாக இருக்கும் போது மிக பெரிய அளவில் சிக்கலாகவும் கடினமாகவும் இருக்கக்கூடிய பணிகளை கூட எளிதாக முடிக்கக்கூடிய அளவிற்கு புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக அமையும். எனவேதான் இந்த வேளையில் பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது புதன் அறிவுக்கு மட்டும் அதிபதி அல்ல, அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது வித்தை, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, போதிக்கும் ஆற்றல் என பலவற்றை அள்ளி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில். இதில் பல திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான நல்ல வாய்ப்பையும் கலஸ்திரஸ்தானம், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சனியுடன் இணையக்கூடிய புதன் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது வருமான உயர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. சிம்மராசிக்காரர்களின் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எந்த விதமான தடையும் தாமதமும் சந்திப்பதற்கான சூழல் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் இல்லை. எனவே நீங்கள் நினைக்கக்கூடிய திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை முதலீடு செய்தல் போன்றவற்றை மிக சிறப்பாக இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சுப விரயங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலமாகவும் அதீத ஆதாயத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான டென்ஷன்கள், பிரச்சனைகள் இந்த தருணத்தில் அடியோடு விலகுவதோடு
மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கலஸ்திரஸ்தானத்தில் சனி அமர்ந்திருந்தாலும் அவரால் ஏற்பட்ட தடைகளும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் புதன். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை முற்றிலும் விளக்குகிறார். உத்தியோகத்தில் உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பணிகள் மிக சிறப்பாக செய்வதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் உண்டு. தசாபுத்திகள் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது உறுதியாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரப்போகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் நீங்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன். கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழலில் உறுதியாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சந்தை நிலவரம் மிகவும் சாதகமாக அமைய போகிறது. புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பக்க உறுதுணையாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. இந்த தருணத்துல புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதோடு மிக பெரிய திட்டங்களை கையெழுத்து மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. என்றால் புதனினுடைய சப்தம பார்வை ஜென்மராசிக்கு விழுவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறையில் நிராகரிக்கப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான திறமை எதுவாக இருந்தாலும் அவற்றை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது உச்சபட்ச வளர்ச்சியையும் பெயர் புகழையும் பெறுவதற்கான நல்ல யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தேர்தல் வெற்றி உள்ளிட்ட பல தித்திப்பான நல்ல செய்தி இந்த வேளையில் உங்களை மகிழ்ச்சியில் ஏற்படுத்தி ஆட்கொள்ள போகிறது. மாணவர்களின் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றம் இந்த வேளையில் கிடைக்கிறதுங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் மாணவர்களின் கல்வியில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தயக்கங்கள், தடை தாமதங்களை நிவர்த்தி செய்து முன்னேற்ற வாய்ப்புகளை பல மடங்கு உருவாக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்.